வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4634 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர் ரங்கசாமி. அரியங்குப்பம் அரசு பெண்கள் பள்ளியின் அருகே கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை கைது செய்த காவல்துறையினர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாததை கண்டித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா. இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4634 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்தார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:45 மணிக்கு கூடியது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கினார். சபையில் முதல் நிகழ்வாக மறைந்த முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், விவசாய விஞ்ஞானி MS சுவாமிநாதன் மற்றும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா ஆகியோருக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு மறைந்த தலைவர்களுக்காக சபை உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அரசின் செலவினங்களுக்கான ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்தார். இந்நிலையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாததை கண்டித்து எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். காலை 9:45 மணிக்கு தொடங்கிய சட்டசபை கூட்டம் 10:45 மணிக்கு முடிவடைந்தது. இதனையடுத்து சபையை காலவரையின்றி ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தை காலை 9:45 மணிக்கு சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சங்கரையா, தமிழகத்தின் முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிபி விஜயகாந்த் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கு அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் 4634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பேரவையில் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேரவையை சபாநாயகர் செல்வம் காலவரையின்றி ஒத்திவைத்தார். முன்னதாக பேரவையில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள், புதுச்சேரியின் வரவு செலவு என்ன என்று அரசிற்கு தெரியும், இருந்தபோதிலும் முழு பட்ஜெட்டை அரசு தாக்கல் செய்ய அரசு ஏன் முன்வரவில்லை? பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் பிற மாநிலங்களில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை. ஆனால் புதுச்சேரியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதனை அலட்சியமாக கோஷ்டி பூசல் காரணமாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை. மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது பேரவையை நடத்தவில்லை என்று கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிவால் கெனடி, செந்தில்குமார், சம்பத், ஞாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், சம்பத் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரிக்கு நிரந்தர ஆளுநரை நியமிக்க வேண்டும், மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்க சட்டசபை கூட்டத்தொடரை அதிக நாட்கள் நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. முதல்வர் ரங்கசாமி 5 மாத செலவினங்களுக்கான இடைநிலை பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதனையடுத்து சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நிரந்தர ஆளுநரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் அரசு ஆளுநர், தலைமை செயலர் என
3 அதிகார மையங்கள் செயல்படுவதால் மாநிலத்தின் வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளது. உடனடியாக புதுச்சேரி மாநிலத்திற்கு நிரந்தர ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்றார். மேலும் மாநில அந்தஸ்து, மின் கட்டண உயர்வு உட்பட மக்கள் பிரச்சினைகள் விவாதிக்க ஒரு வாரத்திற்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த வலியுறுத்தி வெளிநடப்பு செய்ததாகவும் தெரிவித்தார். புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற சபாநாயகரின் குற்றச்சாட்டிற்கு ஆளுநர் தமிழிசை பதிலளிக்க மறுத்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் தடையாக இருப்பதாக சபாநாயகர் செல்வம் அவர்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 270 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நகர பொழுதுபோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை திறந்து வைத்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரும் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தமிழிசை தடையாக இருப்பதாக சபாநாயகர் குற்றம் சாட்டியுள்ளாரே என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த துணைநிலை ஆளுநர் அவர்கள் முற்பட்ட போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், இந்த ஆட்சியில் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட நடவடிக்கை எடுத்து கட்டி முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய சபாநாயகர் செல்வம், ஆளுநர் அருகில் இருக்கும் பொழுது முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை காப்பாற்றும் விதமாக குறுக்கிட்டு பதில் அளித்தால் ஆளுநர் சபாநாயகர் மோதல் போக்கு தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் அரசு விழாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் 2020 ஆண்டு 260 செவிலியர்கள் கூடுதலாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர்களை கடந்த 2023 ஆண்டு புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டனர். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி அரசிற்கு கோரிக்கை மனுவும் அளித்தனர். ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்நிலையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென்று உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை இதுவரை புதுச்சேரி அரசு செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீண்டும் பணி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் சுதேசி பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்க பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரியங்குப்பம் அரசு பெண்கள் பள்ளியின் அருகே கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். அரியங்குப்பம் மணவெளி பகுதி அரசு பெண்கள் பள்ளியின் அருகே கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் அரியங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் அப்பகுதியில் சோதனையை மேற்கொண்டனர். பள்ளி அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 3 வாலிபர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. விசாரணையில் முருங்கப்பாக்கம் திவாகர் வயது 21, அரியங்குப்பம் தனுஷ் வயது 21, பிரகதீஸ்வரன் வயது 21 என்பதும் தெரிய வந்தது. மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள 90 கிராம் கஞ்சா மற்றும் 3 மொபைல் போன்கள், 1 பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். சுல்தான்பேட்டையில் பைக் திருடிய வாலிபர்கள் 2 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கோட்டைமேடு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்கில் வந்த இரு வாலிபர்களை நிறுத்தி சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்தனர். இருவரும் வில்லியனூரை சார்ந்த விக்னேஷ்குமார் வயது 21, கோகுலகிருஷ்ணன் வயது 22. இருவரும் ஷைன் போர்டு கடையில் வேலை செய்து வருவதும் அவர்கள் ஓட்டி வந்த பைக் சுல்தான்பேட்டையில் கடந்த 19ஆம் தேதி திருடியதும் தெரிய வந்தது. போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை சட்டப்பேரவை வளாக கட்டிட விவகாரத்தில் விரிவான முன்மொழிவு பரிசீலனையில் உள்ளது என துணைநிலை ஆளுநர் அலுவலகம் விளக்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் ரூபாய் 600.37 கோடியில் ஒருங்கிணைந்த புதிய சட்டப்பேரவை வளாகம் மற்றும் செயலக கட்டிடம் கட்டுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் பூர்வாங்க திட்ட முன்மொழிவிற்கு ஒப்புதல் கோரும் மனு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கடந்த ஜனவரியில் பெறப்பட்டது. ஏற்கனவே சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கு ரூபாய் 300 கோடி விடுவிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சருக்கு முதல்வரால் கடந்த 2001 ஆகஸ்டில் கடிதம் எழுதப்பட்டது. பேரவைத் தலைவரும் இதே ஆண்டில் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனையடுத்து பூர்வாங்க திட்ட அறிக்கை பெறப்பட்ட பின்னர் உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்களை கோரியது. அதன்படி கடந்த 2023 அக்டோபரில் துணைநிலை ஆளுநர் அலுவலக தரப்பில் ஏற்கனவே உள்ள முன்மொழிவை குறிப்பிட்டு விளக்கம் கேட்கப்பட்டது. விரிவான முன்மொழிவை தற்போதுதான் பொதுப்பணித்துறை சமர்ப்பித்தது. அது பரிசீலனையில் உள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட கால தாமதத்திற்கு துணைநிலை ஆளுநர் அலுவலகம் காரணமாக இருக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவையின் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுவை பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சாதனை மலரை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், தெலுங்கானா, புதுவையில் தலா 2 முதல்வர்களுடன் பணியாற்றிய சாதனை தனக்கு உண்டென்றும், தன்னை பற்றி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்புவோரால் வருத்தம் ஏற்படுகிறது. புதுவை சட்டப்பேரவை புதிய கட்டிட அனுமதி விவகாரத்தில் தன் மீதான விமர்சனம் உண்மைக்கு மாறாக உள்ளது. புதுவை துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவதாக குறிப்பிட்டார். புதிய சட்டப்பேரவை கட்டுவது தொடர்பான கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கும் மக்கள் வரிப்பணம் அதிகமாகவும் ஆடம்பரமாகவும் செலவிடப்பட்டு விடக்கூடாது என்பதே காரணமாகும் என்றும் தெரிவித்தார். பேரவை புதிய கட்டிடத்தில் ஹெலிகாப்டர் தளம் உள்ளிட்டவை தேவையற்றவை என கருதுகிறேன். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தான் தெரிவிக்கவில்லை. தன்னை வெளி மாநிலத்தை சார்ந்தவர் என விமர்சிக்கிறார்கள். அரசியலில் மேலிட வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறேன். புதுவையில் நியாய விலை கடைகளை மீண்டும் திறப்பதில் நிதி ஒதுக்கீடு குறித்து நிர்வாக ரீதியில் முடிவெடுக்க வேண்டியுள்ளது என்றார். தமிழிசை சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் புதுவை தலைமை செயலர் சரத் சௌகான், துணைநிலை ஆளுநரின் தனிச் செயலர் அபிஷித் விஜய் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து கரையம்புத்தூர் சென்ற புதுச்சேரி அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள வயலில் இறங்கியதால் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்திற்குட்பட்ட பேருந்து ஒன்று புதுச்சேரியிலிருந்து கரையம்புத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து ஓட்டுநர் பஜனை இவர் பேருந்து ஏம்பலம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென வலிப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பேருந்து அவரது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வயல்வெளி மீது ஏறி நின்றது. இதில் பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். உடனடியாக அருகில் உள்ளவர்கள் ஓட்டுநரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்த பயணிகளை புதுச்சேரி அரசு மருத்துவமனை மற்றும் வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து கட்டுப்பாடு இழந்து விபத்துக்குள்ளானது குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.
தனக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் கடந்த 4 மாதங்களாக பழுதாகியுள்ளது. இதுகுறித்து அரசிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் புதுச்சேரியில் ஆளும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்கலன் அவர்கள் நடைபெற்ற சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து அவரது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டம் காலை 9:45 மணிக்கு துவங்கியதும் திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன் மறைவிற்கு பேரவையில் முதல்வர் இரங்கல் தீர்மானம் வாசித்ததைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் 2 நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து 4 மாதங்களுக்கான அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்தார். இதனிடையே ஆளும் பாஜக ஆதரவு திருபுவனை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனக்கு அரசு சார்பில் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பழைய கார் பதவியேற்ற பொழுது வழங்கப்பட்டதாகவும் அந்த கார் தொகுதியில் மக்கள் பணிகளுக்காக செல்லும் பொழுது அடிக்கடி நடுவழியில் பழுதாகி நின்று விடுவதாகவும் இதனால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தனக்கு வழங்கப்பட்ட காரை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு மாற்று கார் வழங்க கோரி சபாநாயகர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் தனக்கு மாற்று கார் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் தனக்கு கார் வழங்காத அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்கலன் அவர்கள் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். மத்திய அரசு நிதியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு ஆளுநர் தமிழிசை ஏன் தடை போடுகிறார் என கேள்வி எழுப்பிய சபாநாயகர் செல்வம் அவர்கள் ஆளுநர் ஒப்புதல் தராவிட்டால் உள்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் காலவரையின்றி சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் அவர்கள் புதுச்சேரியில் தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை கட்ட ரூபாய் 335.70 கோடிக்கான பூர்வாங்க திட்ட அறிக்கை கோப்பை தயாரித்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆளுநர் தமிழிசை கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக பல்வேறு விளக்கங்களை கேட்டு துறைக்கு திருப்பி அனுப்பினார். உள்துறை அமைச்சகம் விளக்கம் கோரினால் தலைமை செயலருக்குத்தான் கோப்பை அனுப்பும். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பாமலேயே துணைநிலை ஆளுநர் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை கால தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் என்று கேள்வி எழுப்பிய சபாநாயகர் அவர்கள் புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அவர் தடையாக உள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தும் கால தாமதப்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் இந்த கோப்பினை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என்றார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களால் கடந்த 1960ஆம் வருடம் ஸ்ரீ சத்ய சாய் சேவா நிறுவனங்கள் இன மத சாதி மற்றும் மொழி வேறுபாடுகளை கடந்து மனித குல மேம்பாட்டிற்காகவும் ஆன்மீகம் மேம்பாடு அடையவும் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த சேவை நிறுவனங்கள் அனைவருக்கும் தன்னலமற்ற சேவை ஆற்றிடவும் மனிதன் தன்னுள்ளே உறைந்துள்ள தெய்வீகத்தை உணர்ந்து விழிப்புணர்வு பெற்று உயர்நிலை பெறவும் சிறந்த களமாக விளங்குகின்றன. புதுச்சேரி மாவட்டத்தில் 5 ஸ்ரீ சத்ய சாய் சேவா சமதிகளும் 5 பஜனை மண்டபங்களும் வாரந்தோறும் பஜனை வழிபாடுகளும் நகர சங்கீர்த்தனம் என்னும் வீதிதோறும் தெய்வீக பாடல்கள் பாடுதல், கிராமங்களில் மருத்துவ சேவை ஆற்றுதல், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆலயங்களை சுத்தம் செய்தல், ஏழைகளுக்கு உணவளித்தல் மற்றும் இதர சேவைகளை ஆற்றி வருகின்றன. ஸ்ரீ சத்யசாய் பக்தர்களின் நீண்ட நாள் வேண்டுதலின் பலனாக பகவானின் அருளாசியில் பொதுஜன சேவை மற்றும் ஆன்மீக மேம்பாட்டு பணிகளை விசாரிக்கும் பொருட்டு புதுச்சேரி கோபாலன் கடை அருகில் ஒரு சத்யசாய் சேவா மையம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேவா மையம் சாய் கிருஷ்ணா என்று பெயரிடப்பட்டு புதன்கிழமை காலை 9 மணியளவில் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும்
ஸ்ரீ சத்யசாய் மத்திய அறக்கட்டளை உறுப்பினர் டாக்டர் திரு வி மோகன் அவர்கள் வரவேற்றார். மத்திய அறக்கட்டளையின் நிர்வாக அலுவலர் திரு ஆர் ஜே ரத்னாகர் அவர்கள் கட்டிடத்தை திறந்து வைத்து நோக்க உரையாற்றினார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விழாவில் கலந்து கொண்டு சேவை மையத்தில் அமைந்துள்ள பல்நோக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான அரங்கத்தை திறந்து மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்து உரையாற்றினார். ஆளுநர் அவர்களின் உரையில் ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் மக்களுக்கு ஆற்றும் தன்னலமற்ற சேவை பணிகளை பாராட்டினார். புதுச்சேரியின் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு அமிர்த கலசம் என்னும் குடிமைப் பொருட்கள் அடங்கிய பெட்டகங்களை பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். 5 புதுச்சேரி மாநில வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களும், புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் முடிவில் ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் தமிழ்நாடு கிஷோர் அவர்கள் நன்றி உரையாற்றினார். நண்பகல் 12 மணியளவில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவிற்கு மகா தீபார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து பிரசாத விநியோகமும் நடைபெற்றது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கோலப் போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அதிமுக சார்பில் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் 76வது பிறந்தநாள் விழா புதுவையின் 30 தொகுதிகளிலும் கடந்த ஒரு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னம், நமது வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி நவதி உட்பட பல்வேறு கோலங்களை வரைந்து அசத்தினர். இதனை மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டு மகளிர்களை வெகுவாக பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து உப்பளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கி போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், தையல் எந்திரம், குக்கர் உட்பட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமலா, மாநில இணை செயலாளர் வீரம்மாள், மாநில துணை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புஸ்வாமி, மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், தொகுதியின் செயலாளர்கள் ஆறுமுகம், கமல்தாஸ், கோபால் மற்றும் முன்னாள் மாநில மாணவரணி பொருளாளர் பார்த்தசாரதி ஆகியோர் உடனிருந்தனர். அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை மற்றும் BL தெஸ்தான் பொது சேவை மையம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு இலவச பல் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட சூசையப்பர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை மற்றும் BL தெஸ்தான் பொது சேவை மையம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு இலவச பல் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிறுவனரும் மற்றும் தலைவரும் உழவர்கரை தொகுதியின் அதிமுக பிரமுகருமான முனைவர் அருள் செழிகின் தலைமை தாங்கினார். BL தெஸ்தான் பொது சேவை மையத்தின் நிறுவனர் அருமை செல்வம் முன்னிலை வகித்தார். மேலும் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு பல் குறித்து பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் உழவர்கரை நகராட்சி ஆணையரை சந்தித்து வழித்தோடும் கழிவுநீரை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டி மனு வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பிச்சைவீரன்பேட் கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இவர்களுக்கு 2 பொது கழிப்பறைகள் உள்ளன. அதில் ஆண்களுக்கு தனி கழிப்பறையும் பெண்களுக்கு தனி கழிப்பறையும் உள்ளது. பிச்சைவீரன்பேட் கிராமத்தில் சுமார் 1000 பெண்கள் அந்த கழிவறையை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது அந்த கழிவறையின் கழிவுநீர் தொட்டியானது
நிரம்பி வழிந்து மக்கள் நடந்து செல்லும் பாதையில் வழிகிறது. இதனால் மக்களுக்கு பல நோய்கள் ஏற்பட்டு பல உயிரிழப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். அதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி உழவர்கரை நகராட்சி ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் மனுவை வழங்கினர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்ய கோரியும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டியும் எஸ்டிபிஐ கட்சியினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பில் மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்ய கோரியும் மீண்டும் வாக்குச்சீட்டு நடைமுறையை நடைமுறைப்படுத்த கோரியும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது. இதில் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முசா சாஹிப் வரவேற்புரை ஆற்றினார். புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பகரத்துல்லா, புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை பேச்சாளர் அப்துல்லா, மாநில செயலாளர் ரஃபீக் மன்சூர், புதுச்சேரி மாநில திராவிட கழக மாநில தலைவர் சிவ வீரமணி, புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தங்களது கண்டனம் மற்றும் கருத்துக்களை பதிவு செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் துணைத் தலைவர் அனிபா, பொருளாளர் முகமது காசிம், வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மத்திய மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், தெற்கு மாவட்ட தலைவர் இக்பால் பாஷா, மேற்கு மாவட்ட தலைவர் எலியாஸ், வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா உசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியின் தலைவர் ஜோசப் மரியதாஸ், உப்பளம் தொகுதியின் தலைவர் ஜாவத் மியான், வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா உட்பட திரளான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக வடக்கு மாவட்ட செயலாளர் சாகுல் அமீது நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் தலைமை விவசாய கூட்டுறவு சங்கங்களுக்கு 18 டிராக்டர்களை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். புதுவை அரசு கூட்டுறவுத்துறையின் மூலமாக விவசாய கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நிகழ் நிதியாண்டு 2023-2024 புதுச்சேரியில் உள்ள 16 தலைமை விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் 2 கூட்டுறவு சங்கங்கள் என 18 சங்கங்களுக்கு டிராக்டர்கள் வாங்க அரசு அனுமதி அளித்தது. அதன்படி டிராக்டருக்கு தலா ரூபாய் 4.35 லட்சம் முதல் ரூபாய் 4.50 லட்சம் வரை வேளாண் துறையால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விவசாய கூட்டுறவு சங்கங்களுக்கு டிராக்டர்கள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி பேரவையின் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு டிராக்டர்களை அந்தந்த கூட்டுறவு சங்க அதிகாரிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், கூட்டுறவு செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசால் வழங்கப்படும் இலவச மடிக்கணினியை கடந்த ஆண்டு +2 படித்த மாணவர்களுக்கும் வழங்க வலியுறுத்தி முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினி புதுச்சேரி அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து முடித்த தற்போது கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர்களுக்கும் புதுச்சேரி அரசு அறிவித்தது போல மடிக்கணினியை வழங்க வலியுறுத்தி காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பள்ளி மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இந்தியா கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினிகளை வழங்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கல்வித்துறை உதவி இயக்குனர் ராஜேஸ்வரியை சந்தித்து கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினிகளை வழங்க கோரிக்கை மனு அளித்தனர். மாணவர்களின் நலன் கருதி கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டுமென்று புதுச்சேரி அரசிற்கு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கடந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்க வலியுறுத்தி
பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கோபாலன் கடை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம நகரில் அமைக்கப்பட்டுள்ள சத்யசாயி சேவை மையத்தை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரி கோபாலன் கடை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம நகரில் அமைக்கப்பட்டுள்ள சத்யசாய் சேவை மையம் மற்றும் அதன் உள்ளே உள்ள மையத்தின் திறன் மேம்பாடு பயிற்சிக்கூட திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்விற்கு சத்யசாய் மத்திய அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ரத்னாகர் தலைமை வகித்தார். ஹேமார்த்தனகர் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுவையின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவை மையத்தை திறந்து வைத்தார். மேலும் திறன் மேம்பாட்டு கூடத்தையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சத்யசாய் சேவை மையத்தில் காலை மாலையில் பூஜைகள் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சன்னியாசிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமம் இந்திரா நகரில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழனன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும், சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, காப்பு கட்டுதல், அம்மன் கூரக்கடை ஏந்தி வீதி உலா மற்றும் ஸ்ரீ பாவடை ராயனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வெள்ளியன்று அம்மனுக்கு பொங்கல் வைத்தல், திருவிளக்கு பூஜை மற்றும் அருள் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும், சனிக்கிழமையன்று அம்மனுக்கு மகா தீபார்த்தனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் வார்த்தல் நிகழ்ச்சி சன்னியாசி குப்பத்தில் மயானத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா, ஊஞ்சல் உற்சவம் மற்றும் தெருக்கூத்து உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய நிர்வாக குழு, சன்னியாசி குப்பம், இந்திரா நகர் கிராமவாசிகள், உறவினர்கள், நண்பர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள். மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசிடம் வலியுறுத்தி வாங்கித் தர வேண்டும். வானதி ஸ்ரீனிவாசனுக்கு அமைச்சர் வலியுறுத்தல். மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலையும் மத்திய அரசின் பங்களிப்பு நிதியையும் பெற்றுத்தர வேண்டும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட்டுகள் மீதான விவாதத்தில் பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் பேசும்பொழுது, கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வருவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளேன் என்றார். இது தொடர்பாக நேற்று நடந்த விவாதம். அமைச்சர் தங்கம் தென்னரசு, கொச்சி மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்த மத்திய அரசு தமிழகத்திற்கு மட்டும் தாமதம் செய்கிறது, நிதியும் தருவதில்லை. ரூபாய் 69,000 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் பணிகளில் மாநில அரசு முழுவதும் சொந்த நிதியில் இருந்து செலவிட்டு வருகிறது. இதுவரை ஒரு பைசா கூட மத்திய அரசு கொடுக்கவில்லை. உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மத்திய அரசின் ஒப்புதலையும் நிதியையும் பெற்றுத்தர வேண்டும். பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன். சென்னை, மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து தகவல்களை வழங்கினால் நிச்சயம் உதவி செய்ய தயாராக உள்ளோம். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எந்தவித அரசியலும் பார்க்காமல் உங்களுடன் இணைந்து பணியாற்றவும் தயாராக இருக்கிறோம். அமைச்சர் தங்கம் தென்னரசு. இணைந்து பணியாற்ற தங்களை அழைத்ததற்கு பதிலாக உங்கள் முன்னாள் நண்பர்களை அதிமுக அழைத்திருந்தால் அவர்கள் முன்வந்து இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். இவ்வாறாக விவாதம் நடைபெற்றது. இன்றைய சினிமா நிகழ்வுகள். சேலம் அரசியல் பிரமுகர் AV ராஜு மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் கருணாஸ் புகார். தன்னை பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் பல்வேறு உண்மைக்கு மாறான பொய்யான அவதூறு கருத்துக்களை கூறிய அதிமுக முன்னாள் பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில்
நடிகர் கருணாஸ் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள புகாரில் தான் நடிகராகவும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் நிறுவனராகவும் செயல்பட்டு வருகிறேன். மேலும் நடிகர் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறேன். இந்த சூழ்நிலையில் 19/2/2024 ஏவி ராஜன் என்பவர் தனியார் பத்திரிகை பேட்டியில் பல்வேறு பொய்யான தகவல்களையும் சங்கதிகளையும் தன் மீது வன்மம் கொண்டு அவதூறாகவும் அருவருப்பான மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பியுள்ளார். மேலும் அதில் நடிகை த்ரிஷாவையும் தொடர்புபடுத்தி உண்மைக்கு மாறாக பொய்யான செய்தியை விளம்பரத்திற்காக பேட்டி கொடுத்துள்ளார். அதில் இன்மை அளவு உண்மை இல்லாத பொழுதும் அந்த வீடியோ பல்வேறு தரப்பினரால் பகிரப்பட்டு தற்பொழுது வைரலாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல யூடியூப் சேனலிலும் தன்னை பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் பல்வேறு உண்மைக்கு மாறான பொய்யான அவதூறுகளை பரப்பி வருகின்றனர். எந்த ஆதாரமும் இன்றி கொடுத்த பொய்யான போட்டியால் என் பெயருக்கு மற்றும் புகழுக்கும் சமுதாயத்தில் களங்கம் ஏற்படுத்தியுள்ளனர். மேற்படி உண்மைக்கு மாறான பேட்டியின் காரணமாக நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளேன். எனவே சம்பந்தப்பட்ட நபர் மீதும் யூடியூப் சேனல்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வீடியோ பதிவினை நீக்கி உத்தரவு பிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று புகாரில் கருணாஸ் கூறியுள்ளார். பின்னணி: சேலம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக இருந்தவர் ஏவி ராஜு. இவர் எடப்பாடி பழனிசாமி மீதும் சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். இதனையடுத்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ஏவி ராஜு கூவத்தூர் சம்பவம் குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்தார். அந்த சம்பவத்துடன் த்ரிஷாவை தொடர்புபடுத்தி அவர் பேசிய அவதூறு கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின. அவர் பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து திரையுலகம் சேர்ந்த பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக நடிகை த்ரிஷா வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கவனம் பெற எந்த நிலைக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான மனிதர்களையும் கேவலமான மனிதர்களையும் திரும்ப திரும்ப பார்ப்பது அருவருப்பாக உள்ளது. இது தொடர்பாக உரிய கடுமையான நடவடிக்கை உறுதியாக மேற்கொள்ளப்படும். இனிமேல் சட்ட ரீதியாகத்தான் எல்லாவற்றையும் சொல்லப் போகிறேன் என்று கொந்தளிப்புடன் பதிவிட்டிருந்தார். கண்டனங்கள் எழுந்த நிலையில் ஏவி ராஜு தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோரியது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள். சென்னை IPL அணிக்கு தான் வந்தது எப்படி? தோனி பகிர்ந்த ரிஸ்க் அனுபவம். 2008 IPL ஏலம் குறித்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அனுபவ தகவல். சென்னை அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி. 2008 தான் IPL தொடர் முதலில் துவங்கப்பட்டது. அப்போது நடந்த முதல் IPL ஏலத்திற்கு முன்னதாக இந்தியாவின் முன்னணி கிரிக்கெட் வீரர்களை நேரடியாக IPL அணிகள் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு விதி இருந்தது. அதன்படி சச்சின் டெண்டுல்கரை மும்பை அணியும், ராகுல் டிராவிட்டை ராஜஸ்தான் அணியும், சௌரவ் கங்குலியை கொல்கத்தா அணியும், வீரேந்திர சேவாக்கை டெல்லி அணியும் அப்போது நேரடியாக சம்பளம் பேசி ஒப்பந்தம் செய்தனர். இப்படி முன்கூட்டியே அணிகள் ஒப்பந்தம் செய்ய இன்னொரு காரணம், அப்போது இருந்த இன்னொரு விதி. நட்சத்திர வீரர்களை விட அதிக தொகைக்கு வேறு வீரர்களை ஏலத்தில் அணிகள் எடுத்தால் அவர்களை காட்டிலும் நட்சத்திர வீரர்களுக்கு 15% அதிக ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த இன்னொரு விதி. இந்த விதியின் காரணமாக முன்னணி வீரர்கள் ஏலத்தை விட நேரடியாக ஒப்பந்தம் செய்வதே லாபம் என கருதி அதற்கு ஒப்புக்கொண்டனர். சச்சின் போன்ற முன்னணி வீரர்கள் இந்த விதியின்படி ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் தோனி மட்டும் ஏலத்திற்கு சென்றார். ஏலத்தின் மூலமாகவே சென்னை அணிக்கு ஒப்பந்தம் ஆனார். இது ஏன் என்பதை 16 வருடங்களுக்கு இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறார் தோனி. அது தொடர்பாக பேசுகையில், அப்போது என்னையும் இந்த விதியின் கீழ் வாங்க ஒரு அணி என்னை அணுகியது. இதில் நான் யோசித்து முடிவெடுக்க வேண்டியிருந்தது. 2007 T20 உலகக்கோப்பை வென்ற அணியின் கேப்டன் நான் தான் என்பதால் ஏலத்திற்கு சென்றால் எப்படியும் எளிதாக $1 மில்லியன் வரை தனக்கு கிடைக்கும் என நினைத்தேன். அதனால் அந்த வாய்ப்பை நிராகரித்து ஏலத்திற்கு சென்றேன். ரிஸ்க் என தெரிந்தே செய்தேன். நட்சத்திர வீரர்களை ஒப்பந்தம் செய்யாமல் இருந்த மற்ற 3 அணிகள்
2 அணிகள் என்னை வாங்க ஆர்வம் காட்டினால் கூட அது என்னுடைய விலையை அதிகரிக்கும் என்று நினைத்தேன். ஏனென்றால் அப்படி நடந்தால் எனக்கு அதிக பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதன்படி ஏலம் நடந்த பொழுது சென்னை அணிக்காக நான் $1.5 மில்லியன், அப்போது அது 6 கோடி ரூபாய் ஏலம் எடுக்கப்பட்டேன். அந்நேரத்தில் எனது கவனிப்பு உண்மையானது என வெளிப்படுத்தினார் தோனி. முடிவுக்கு வந்த இழுபறி. பாகிஸ்தானில் மீண்டும் பிரதமராகும் ஷபாஸ் ஷெரீப். பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் மற்றும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைமையிலான புதிய அரசு பாகிஸ்தானில் விரைவில் பதவியேற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்லாமாபாத் பொருளாதார நெருக்கடிகள் தவித்து வரும் பாகிஸ்தானில் கடந்த 8ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. 265 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியாகின. இதில் ஊழல் வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சியின் ஆதரவு பெற்ற 93 சுயேட்சைகள் வெற்றி பெற்றன. 3 முறை பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி 75 இடங்களிலும், முன்னாள் பிரதமர் பெனாசீர் பூட்வாவின் மகன் பிலாவல் சர்தாரியூ புட்டே தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி 54 இடங்களிலும் வென்றன. மற்ற இடங்களை சிறிய கட்சிகள் கைப்பற்றின. ஆட்சி அமைப்பதற்கு 133 இடங்கள் தேவை என்கின்ற நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒற்றுமை அரசை நிறுவ அரசியல் கட்சிகளுக்கு நவாஸ் ஷெரீப் அழைப்பு விடுத்தார். ஆனால் இம்ரான்கான் கட்சி கூட்டணிக்கான அழைப்பை நிராகரித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர முடிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் இணைந்து கூட்டணி அரசை அமைக்க முடிவு செய்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக தொடர்பார் என ஒப்பந்தத்தை 8 வயதில் இருதரப்புக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவின. இது தொடர்பாக இரு கட்சிகளும் பல்வேறு சுற்றுகளாக பேச்சுவார்த்தை நடத்தின. ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் புதிய அரசை அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. வருகின்ற 29ஆம் தேதி நாடாளுமன்றம் தனது முதல் கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்கின்ற சூழலில் இரு கட்சிகளும் பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தின. அந்த வகையில் நேற்று முன்தினம் இரு கட்சிகளுக்கும் இடையே தொடர்ந்து பல சுற்றுகளாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் கூட்டணி அரசை அமைப்பதற்கான உடன்பாடு எடுக்கப்பட்டது. இரு கட்சிகளும் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன. பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ஷபாஸ் ஷெரீப் வயது 72 மீண்டும் பிரதமராக பதவி ஏற்பார் என்றும், பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் இணைத்தலைவர் ஆசிஃப் அலி சாஸ்திரி வயது 68 அதிபர் பதவிக்கான தேர்தலில் இரு கட்சிகளின் கூட்டு வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பாகிஸ்தானில் புதிய அரசை அமைப்பதில் நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் மற்றும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைமையிலான புதிய அரசு விரைவில் பதவியேற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.